வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே காரசாரமான மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 12 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் புளி, கல்லுப்பு, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக இதை இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் சட்னிக்கு டேஸ்ட்டே நல்லெண்ணெய் தாங்க. பத்தலை, ஸோ இன்னும் கொஞ்சம் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். ஜஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நான் தோசை கூட சர்வ் பண்ண போகிறேன். நல்லா மொறு மொறுன்னு தோசை வித் மிளகாய் சட்னி, செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.